கன்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கும் இறைமக்களின் இருதயத்தின் சிந்தனைகளும் உமது சமூகத்திலே பிரியமாய் இருப்பதாக. ஆமென். அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இறைமக்களே, பேராயர் அம்மா அவர்களே, பேராய உபத்தலைவர், செயலர், பொருளர், பேராய சாப்ளின் அவர்களே, வட்டார தலைவர்களே, இந்த குருசேகரத்தின் ஆயர் அருட்பணி எஸ். சாமியல் அவர்களே, செயலர், பொருளர் அவர்களே, நற்செய்தி பணி வாரியத்தினுடைய இயக்குனர் அருட்பணி ரத்னசாமி அவர்களே, இணை இயக்குனர்கள் அருட்பணி ரவி நேசகுமார், அருட்பணி சாம்சன் ராஜ்குமார், திருமிகு பி. எபினேசர் அவர்களே, வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆயர் பெருமக்களே, பள்ளியினுடைய தலைவர்களே, பேராய கல்வி அலுவலர் அவர்களே, அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். சிலுவையும் சூழமைவும், சிலுவையும் பேதுருவும், சிலுவையும் பள்ளத்தாக்கும், சிலுவையும் மனமாற்றமும், சிலுவையும் அமைதியும், இந்த நாளிலே சிலுவையும் அன்பும். Cross and context, cross and Peter, cross and the valley, cross and conversion, cross and peace, and today cross and love. இந்த கன்வென்ஷன் கூடுகைகளிலே, ஒவ்வொரு கன்வென்ஷன் கூட்டத்திலும் வெவ்வேறு தலைப்புகளிலே சிந்திக்கின்றோம். இந்த நாளிலும் கூட இந்த கன்வென்ஷன் கூடுகையிலே The cross and love என்பதை குறித்து சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். சிலுவை என்று சொன்னால் அன்பு, அன்பு என்று சொன்னால் சிலுவை. The cross and love are inseparable and cannot be separated. சிலுவையும் அன்பும் பிரித்து பார்க்கவே முடியாது. சிலுவை அன்பின் வெளிப்பாடு. அன்பை பற்றி பேசினால் சிலுவை இல்லாமல் இருக்காது. சிலுவையை வியாகுலத்தின் அடையாளமாக மட்டுமல்ல, அது கடவுளுடைய ஆழமான, அகலமான, உயரமான, நீளமான அன்பை குறித்து பேசுகின்ற, படம் பிடித்து காட்டுகின்ற ஒன்று. யோவான் 3:16 படிக்கிறோம். எடுத்தவர்கள் படிங்க, சத்தமா படிங்க. அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so loved the world. ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை. கடவுள் உலகத்தை அன்பு கூர்ந்தவர், உலகத்தை நேசித்தவர். எனவே அவருடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளம்தான் சிலுவை. பல நேரங்களிலே கடவுளை நாடி செல்லக்கூடிய சூழமைவிலே மக்களை நாடி வந்த கடவுள்.
இந்த கடவுள் தான் கடவுளுடைய மகன் என்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாதபடிக்கு தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். He took the form of a slave. He became man. இதுதான் ரொம்ப அழகான ஒரு பகுதியாக பிலிப்பியர்ல படிக்கிறோம். இந்த கடவுளுடைய குமாரன் அனுப்பப்பட்டதின் நோக்கம் வாழ வேண்டிய சூழமைவில் அல்ல, வாழ வைக்க வேண்டிய சூழமைவில். அவர் வந்ததின் நோக்கம் சாவதற்காக, நாம் வாழ்வதற்காக. எனவே இந்த சிலுவையை பார்க்கின்ற பொழுதெல்லாம் இந்த கடவுளுடைய குமாரன் கடவுளுடைய திட்டத்தை, சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்திற்குள்ளாக வருகிறார். எபேசியர் 3வது அத்தியாயம் 17வது 18வது வாக்கியத்தை சத்தமாக படியுங்கள். படிக்கிறவங்க ஒரு மைக் கொடுத்துருங்களா? எபேசியர் 3:17. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். Christ's love is vicarious love. Christ's suffering is a vicarious suffering. அவர் தன்னலம் துறந்தவராக, அவர் பொது மக்கள் பொது நலத்தின் வாழ்விற்காக இந்த பாடுகளையும் அன்பையும் வெளிப்படுத்துகிறார். இவருடைய அன்பு நீளமான அன்பு என்று சொன்னால் the love everlasting என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவருடைய அன்பு அகலமான அன்பு என்று சொன்னால் அவருடைய தியாகத்தின் அன்பை புரிந்து கொள்ள வேண்டும், sacrificial love. அவருடைய அன்பு ஆழமான அன்பு என்று சொன்னால் deep rooted love to the people who are living in the bottom strata of society. அவருடைய அன்பு உயரமான அன்பு என்று சொன்னால் exalting love. இந்த அன்பை தான் சிலுவையின் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் வாழ்ந்து காட்டி இந்த அன்பை தான் நாமும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு அறைகூவலை தருகிறார். எனவே அன்பை பொழிகின்ற கடவுளுடைய மகனாக, அந்த அன்பை வாழ்ந்து காட்டக்கூடிய சபையாக, விசுவாசிகளாக, இறை மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆழமான போதனையை தருகிறார். இந்த அன்பை குறித்து பார்க்கின்ற பொழுது இந்த அன்பு தெய்வீக அன்பு, டிவைன் லவ். இந்த அன்பு தியாக அன்பு, சாக்ரிஃபிஷியல் லவ். இந்த அன்பு சுயநலமற்ற அன்பு, செல்ஃப்லெஸ் லவ். இந்த அன்பு தாராளமான ஒரு அன்பு, ஜெனரஸ் லவ். இந்த அன்பு தன்னை காணிக்கையாக படைத்த அன்பு, செல்ஃப் ஆஃபரிங் லவ். இந்த அன்பு தான் வெறுமையாக்கப்பட்ட அன்பு, செல்ஃப் எம்ப்டியிங் லவ். எனவே this love is unlimited, this love is unbiased, this love is unconditional, this love is unmeasurable, and this love is uncontrolled. எனவே இது அளக்கப்பட முடியாத, அடக்கப்பட முடியாத, பட்சபாதமற்ற, நிபந்தனையற்ற
ஒரு அன்புதான் இந்த சிலுவையின் அன்பு. இந்த சிலுவை நமக்கு ஒரு அறைகூவலை கொடுக்கிறது. எப்படிப்பட்ட அறைகூவலை கொடுக்கிறது என்று சொன்னால், நாம் பாவியாக இருந்த பட்சத்திலேயே அவர் நம்மை அவருடைய பாதையிலே பரிசுத்தமாக்கக்கூடிய ஒரு அன்பு. நம்ம நீதிமான்களாக இருக்கின்ற பொழுது அவர் தன்னுடைய உயிரை கொடுக்கவில்லை, மாறாக பாவிகளாக இருந்த பொழுதே அவர் தன்னுடைய உயிரை கொடுக்கிறார். நாம் மீட்கப்பட வேண்டும், விடுதலையாக்கப்பட வேண்டும், மீட்பின் அனுபவத்திலே வளர வேண்டும் என்பதற்காக இந்த அன்பு மன்னிக்கின்ற அன்பாக சிலுவையிலே பேசுகிறார். தந்தையே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இந்த அன்பு ஏற்றுக்கொள்ளுகின்ற, ஐக்கியப்படுத்தக்கூடிய, எல்லா தடைகளையும் தாண்டக்கூடிய ஒரு அன்பு. நீ இன்று என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய். இந்த அன்பு உறவுகளை உண்டாக்குகின்ற அன்பு. மகனே, அதோ உன் தாய், தாயே, ஸ்திரீயே, அதோ உன் மகன். இப்படியாக the revelation of the love in fullest is seen from the cross, from the time of his teachings. அவர் வாழுகின்ற சூழமைவிலிருந்து சிலுவை பரியந்தம் இந்த அன்பை குறித்து போதித்தவராக மட்டுமல்ல, சாதித்தவராக நாம் பார்க்கின்றோம். ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தமது அன்பை விளங்க பண்ணினே கடவுளுடைய குமாரன். நீதிமான்களாக இருக்கின்ற பொழுது அல்ல, பாவிகளாக இருந்த பொழுதே the love revealed, or the revelation of love, is showered from the cross to us. அந்த சிலுவையிலே அவர் காட்டிய அந்த அன்பு நாம் பாவிகளாக இருந்த பொழுது காட்டப்பட்ட அன்பு. 1 யோவான் 3:18. நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இந்த பகுதிகள் எதை நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது என்று சொன்னால், the God who called us is truthful, and you and I might live truthfully. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். இந்த உண்மை வார்த்தையினால் மட்டுமல்ல, செயலாக்கத்தினாலும் இருப்பது மிக அவசியம். அது இருக்கின்ற பொழுது let us be honest in loving each other. Let us not distance the other person in the name of caste, in the name of color, in the name of gender, in the name of class. சாதியத்தின் பெயரிலே, நிறத்தின் பெயரிலே, பாலினத்தின் பெயரிலே எந்த ஒரு விசுவாசியும் மற்றொரு நபரை தூரம் வைக்காதே. சிலுவை கொடுக்கக்கூடிய அறைகூவலும் அதுதான். சிலுவை நமக்கு கொடுக்கக்கூடிய சவாலும் அதுதான். நீ அன்பு பாராட்டாமல் நீ ஆண்டவருடைய உடலையும் உதரத்தையும் பெற முடியாது. நீ அன்பு பாராட்டாமல் உன் திருச்சபையிலே ஆல்டர் அண்டை நீ வர முடியாது. அது மாய்மாலமான அன்பாக தான் இருக்கும். It will be a hypocritical love. That is surely not the love of Christ. எனவே நீங்கள் உங்களை நேசிப்பதைப் போல பிறரை நேசிக்க வேண்டும் என்கின்ற சுருக்கமான கட்டளையை போதித்த ஆண்டவர்
சிலுவையின் வழியாக அவருடைய உதிரத்தை சிந்தி, சிலுவையிலே அவர் உடலை சிந்தி, திருச்சபை என்கின்ற உடலிலே நம்மை இணைத்து நாம் ஒரு குடும்பம் என்பதை அவர் நிரூபிக்கின்றார். நீங்களும் நானும் ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது ஒரு உறுப்பு மற்றொரு உறுப்பை அவலமாக, ஒரு உறுப்பு மற்றொரு உறுப்பை அவமானப்படுத்தக்கூடியதாக இருக்க முடியாது. தலையாகிய கிறிஸ்து, திருச்சபையின் தலைவராகிய கிறிஸ்து நம் அனைவரையும் அவயவங்களாக இணைத்திருக்கக்கூடிய இயக்கமான திருச்சபையிலே வேற்றுமைகள், வேறுபாடுகள், வித்தியாசங்கள் இருக்குமே என்று சொன்னால் நீ கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் பெறுவதற்கு தகுதியற்றவன் என்பதை நீ மறந்து போகவே கூடாது. You and I will be unfit to be a Christian. You and I are not eligible to receive the body and blood of Jesus Christ in the altar if you differentiate or keep another person distancing from yourself, saying or perceiving he is not your man, he is not from your region, he is not from your town, in the name of caste. Caste and Christ cannot go together. கிறிஸ்துவும் சாதியமும் ஒன்றாக செல்ல முடியாது. If you are attached with Christ, you have to detach from caste. If you are attached from caste, you have to detach from Christ. Caste and Christ cannot go together. Christ's love challenges the communalism. Christ's love challenges the caste structure. Christ's love challenges the structure of class, the rich and the poor. So when you come to the altar to receive the body and blood, to affirm that we are one family of God, நீங்களும் நானும் ஆண்டவருடைய உடலையும் உதிரத்தையும் பெற்றுக் கொள்வதற்கு பலிபீட தண்டை, ஆல்டர் தண்டை வருகின்ற பொழுது நாம் எதை உறுதிப்படுத்துகிறோம்? நாம் ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள். கிறிஸ்து என்கின்ற தலைதான் திருச்சபையின் இயக்கம். இந்த திருச்சபையிலே நாம் அனைவரும் அவயவங்களாக இருக்கிறோம். எல்லா உறுப்பும் சேர்ந்து இணைய வேண்டும். வித்தியாசங்கள், வேறுபாடுகள், பிறரை தூர தள்ளி வைத்து பார்ப்பது, இப்படிப்பட்ட பிசாசின் எல்லா கிரியைகளுக்கும் நாம் விலகி இருக்க வேண்டும். கிறிஸ்தவ அன்பு சுலபமான ஒரு அன்பு இல்லைங்க. கிறிஸ்தவ அன்பு என்பது நீங்க நான் பேசுற அன்பு கிடையாது. நாம நினைக்கிற அன்பு கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி அன்பு, ஆழமான, அகலமான, உயரமான, நீளமான. எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியா உள்ளே செல்லுகிறார், சீதோன் உள்ளே செல்லுகிறார், தீரு பட்டணத்திற்குள் செல்லுகிறார், கலிலேய குப்பங்களுக்குள் செல்லுகிறார். அவர் சொல்லுவதெல்லாம் என்னுடைய பிள்ளைகள், my children. எனவே இந்த ஒரு பாங்கு நமக்கு எப்பொழுதும் இருப்பது மிக மிக அவசியமாக காணப்படுகிறது. அப்போ இந்த பகுதியிலே படிக்கின்ற பொழுது அதை தான் சொல்லுகிறோம். The love of Christ is consolidated in the preliminary activity of the Last Supper before the cross. கடைசி ராபோஜனமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுசரித்த அவருடைய உடல் உதிரம் என்பதை பெற்றுக்கொண்ட, இன்றும் 2000 ஆண்டுகள் தாண்டியும் அதை அனுசரித்துக் கொண்டிருக்கின்ற நாம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். Do this in remembrance of me is a word of challenge for us. Not to celebrate the Eucharist often, but to remember, to live this. நீங்களும் நானும் வாழும் திருவருட் சாதனங்களாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் வாழும் சாக்கிரமெந்துகளாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே மாய்மாலங்கள் தேவையில்லை. நம்முடைய வாழ்விலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய உடலாக, உதிரமாக மாற வேண்டும் என்று சொன்னால்
கிறிஸ்தவ அன்பு உண்மையாலுமான அன்பு நம்மிடத்திலே வெளிப்பட வேண்டும். யோவான் 13ஆம் அத்தியாயம் 34-35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நானும் உங்களில் அன்பாயிருப்பது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒரு புதிதான கட்டளையை கொடுக்கிறேன். It's a new commandment. As I loved you, you love one another. நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரோடு ஒருவர் அன்பு கூறுங்கள். இந்த சிலுவை நமக்கு இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு செல்லுவதற்கு முன்னதாக, ஆண்டவரே, இவ்வளவு நாட்கள் இந்த அன்பை நாங்கள் வாழ்ந்து காண்பிக்கவில்லை, ஆனால் இது முதற்கொண்டு இந்த 2026ஆம் லெந்து நாள் முடிகின்ற தருவாயில் இருக்கக்கூடிய இந்த நாளிலே ஒரு உறுதிப்பாட்டோடு செல்லுகிறோம். The love of Christ taught us how to love the others. கிறிஸ்துவின் அன்பு மற்றவரிடத்தில் எப்படி நான் அன்பு கூற வேண்டும் என்பதை உணர்த்தி இருப்பதினாலே நான் இனிமேல் எல்லாவற்றையும் கடந்த ஒரு அன்பு, டிரான்செண்டிங் லவ், இந்த அனைத்தையும் கடந்த அன்பை வெளிகாண்பிக்கக்கூடிய ஒரு நிலை. அதனால்தான் அந்த 3:16 படிக்கிறோம். God so loved the world. அவர் உலகத்தை நேசித்த கடவுள், உலகத்தின் மக்களிடத்திலே அன்பு கூர்ந்த கடவுள். அதனால தான் கடவுளுடைய குமாரன் உலகத்திற்குள் அனுப்பப்பட்டார், ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு அனைவரும் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவரை தந்தருளினார். For God so loved the world. ரொம்ப தெளிவாக நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய திருச்சபையாக இருந்தாலும் சரி, கல்வி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, மருத்துவமனைகளாக இருந்தாலும் சரி, சிறு சிறு பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அன்பை நாம் காண்பிக்கின்றோம், வாழுகின்றோம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு நிதானிக்கக்கூடிய சூழமைவிலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவேதான் இப்படிப்பட்ட ஒரு தியாகிக்கின்ற அன்பை குறித்து சிலுவை நமக்கு போதிப்பதை பார்க்கின்றோம். லவ் சேஞ்சஸ் எவ்ரிதிங். அன்பு சகலத்தையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது, சகலத்தையும் தாங்கக்கூடியதாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 13 படிக்கின்றது வண்ணமாக, அன்பு அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, மற்ற மக்களுக்கு தீங்கு நினையாது. இல்லையா? நிறைய காரியங்கள் சொல்லுகிறது நம்முடைய 1 கொரிந்தியர் 13வது அத்தியாயம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். கன்வென்ஷனுக்காக நான் பவர் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் பெரிய ஃபாண்டாக இருக்குன்னு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திருவிழித்து ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப தெளிவாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட அன்பை விசுவாசிகளாக நாம் வாழ்ந்து காண்பிக்கின்றோம். லவ் சேஞ்சஸ் எவ்ரிதிங். அது மட்டுமல்ல, agapic love is not an affection, it's not an affection, but it is an action. agapic love தெய்வீக அன்பு என்று பேசுகின்ற பொழுதெல்லாம் இந்த தெய்வீக அன்பு ஏதோ பாசம் நேசம் என்கின்ற அன்பு அல்ல, உண்மையான செயலாக்கத்திற்குள் இருக்கக்கூடிய அன்பு. Faith is always perceived as an action. Agape is selfless love. யோவான் 15:13 பார்க்கின்றோம். Agape is unconditional love. 1 கொரிந்தியர் 13:8 படிக்கிறோம். Agape is eternal love. 1 யோவான் 4:8 படிக்கிறோம். Agape is love different. யோவான் 13:34 படிக்கிறோம். எனவே இந்த தெய்வீக அன்பு is unshakable, unconditional and unstoppable. யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. நிபந்தனையோடு கூடிய அன்பா இது இருக்க வாய்ப்பு கிடையாது.
அப்ப இந்த அன்பு எங்கு ஆரம்பிக்க வேண்டும் என்றால், குடும்பம், கணவன் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், இங்கு துவங்குகின்ற அன்பு திருச்சபைக்குள் வாழ்ந்து காட்டப்பட வேண்டும். திருச்சபைக்குள் இருந்து இந்த அன்பு சமூகத்திற்கு ஊடுருவி செல்ல வேண்டும். இந்த அன்பு குடும்பத்தில் இல்லாவிட்டால், கணவன் மனைவி பிள்ளைகளிடம் இல்லாவிட்டால் இது திருச்சபைக்குள் டிரான்ஸ்மிட் ஆகாதுங்க. திருச்சபைக்குள் டிரான்ஸ்மிட் ஆகாத அன்பு சமூகத்திற்குள் எப்படி போக முடியும்? எனவே we have to be damn sure that this love is founded in the family. எப்படி நடத்துறோம் மனைவிமார்களே? எப்படி நடத்துறோம் கணவன்மார்களே? எப்படி நடத்துறோம் பிள்ளைகளை? எப்படி நடத்துறோம் திருச்சபையாரை? திருச்சபையார் ஆயர்களை நீங்க எப்படி நடத்துறீங்க? நம்ம சமுதாயத்தில் இருக்க மக்களை நம்ம எப்படி பார்க்கிறோம்? இங்கிருந்து பேசுறது ரொம்ப ஈஸி, ரைட்? கேட்கறது ரொம்ப சுலபம். பட் டு லிவ் த லவ் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் டிஃபிகல்ட். கிறிஸ்துவின் அன்பை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொன்னால் முதலிலே என்னிலே மாற்றம் இல்லாவிட்டால் எங்கேயுமே மாற்றம் வராது. புரியுதுங்களா? This also will be a ritual. This also will be another meeting. அவ்வளவுதான். So decide for yourself. This meeting calls you for decisiveness today, to make a decisive call that you will love everyone, transcending all barriers, transcending all hindrances, transcending all obstacles. Nothing should stop you from transmitting the love of Christ. கிறிஸ்துவின் அன்பை மற்ற மக்களுக்கு கொடுப்பதிலே எந்த தடங்களும் உங்களுக்குள் வரவே கூடாது. அதைதான் இந்த பகுதியிலே நாம் தெளிவாக அதை படிக்கிறோம், பார்க்கிறோம். எனவே கிராஸ் is not just suffering, but it is the proof of God's love. சிலுவை என்பது வியாகுலத்தின் வலியின் அடையாளம் மட்டுமல்ல, அது கடவுளுடைய அன்பிற்கு சாட்சியின் கருவியாக, இன்றைக்கும் வரலாற்றை பிரித்த கருவியாக, கிபி என்கின்ற வரலாற்றை பிரிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக சிலுவை இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த நாளிலே இங்க படிக்கப்பட்ட பகுதியும் நமக்கு அதைதான் சொல்லுகிறது. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயமும் சேர்ந்து பாடுபடணும். அதான் நான் சொல்றது, I cannot and you cannot be at peace when my neighbor is not at peace. கடவுள் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார், கடவுள் எனக்கு எல்லா நன்மையும் எனக்கு கொடுத்திருக்கிறார், என் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா it becomes a blasphemy. பக்கத்து என் நண்பர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாருன்னா அப்படி சொல்ல முடியாது. God's blessing is always corporate for the whole family of God. விடுதலை என்பதும் ரட்சிப்பு என்பதும் தனிப்பட்ட விடுதலை, தனிப்பட்ட மீட்பு அல்ல, கூட்டு வாழ்வின் விடுதலை, சமூகத்தின் விடுதலை. இதை தான் நம்ம புரிந்து கொள்கிறோம். இறையியல் சார்ந்து நாம் புரிந்து கொள்வதற்கு காரணம். எனவே ஒரு அவயம் பாடுபட்டால் அனைத்து அவயமும் பாடுபட வேண்டும். ஒரு உறுப்பு மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்பட வேண்டும். இந்த சரீரம் என்கின்ற ஒரு கான்செப்டை சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் உடலாகிய திருச்சபை ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தை இயக்கக்கூடியவர் கிறிஸ்துவானவர். Christ is the head of the church, not the bishop, neither any other leaders. திருச்சபையின் நாயகர், திருச்சபையின் தலைவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த திருச்சபை ஆண்டவராகிய கிறிஸ்துவினுடைய உடலினால், உதரத்தினால் உருவாக்கப்பட்ட திருச்சபை. அவர் உடல் உடைக்கப்பட்டது, அவருடைய உதிரம் சிந்தப்பட்டது. அதனுடைய அடிப்படை தான் திருச்சபை என்கின்ற ஒரு இயக்கம். இந்த திருச்சபை என்கின்ற ஒரு இயக்கம்
கிறிஸ்துவினால் இயக்கப்படக்கூடிய இயக்கம். ஆயர்களாலோ இல்லை பேராயர்களாலோ இல்லைங்க. அந்த மாதிரி யாரும் நினைச்சிருந்தா அந்த ஐடியாவை விட்டுருங்க, தப்பு. Church is a movement, and this movement is navigated by our Lord and Savior Jesus Christ. அதனால எத்தனை பாடுகள் வந்தாலும், எவ்வளவு லிட்டிகேஷன்ஸ் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டம் வந்தாலும் திருச்சபை ஒன்றும் பண்ண முடியாது. Because it belongs to God. God will not let down his church. திருச்சபை என்பது கடவுளுக்கு உரியது. திருச்சபையை கடவுள் ஒருபொழுதும் கைவிட மாட்டார். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு கோர்ட் கேசஸ் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், God will not let down his church. இது எப்பொழுதுமே நான் உள்வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன் என்று சொன்னால், இது திடீரென்று உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல. இது கிறிஸ்துவனுடைய உதரத்தின் வழியாக, உடலின் வழியாக ஒரு திருவருட் சாதனமாக, சாக்கிரமெந்தாக இன்றும் நின்று கொண்டிருக்கிற திருச்சபை. அப்ப இந்த திருச்சபையை நாம் எப்படி பார்க்கிறோம்? ஆண்டவருடைய இறையரசின் முன்ருசியா பார்க்கிறோம். Church is the foretaste of the kingdom of God. ஆண்டவருடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் என்பதற்கு முன்ருசிதான், முன் சுவைதான் திருச்சபை. அதனால் இங்க வந்திருக்கிற இறை மக்களே, ஆயர் பெருமக்களே, உண்மையாலுமே நமது திருச்சபை இறையரசின் சுவையாக, முன் சுவையாக, முன் ருசியாக இருக்கிறதா என்பதை சீர்தூக்கி பார்க்கணும். சவுலை குறித்து ஒரு கன்வென்ஷன்ல பேசினோம் இல்லையா? யாரை துன்பப்படுத்துகிறோம்? நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று உயிர்த்த ஆண்டவருடைய குரல் தமஸ்குவுக்கு சென்ற சவுலுக்கு கேட்டது. சவுலே, சவுலே, நீ துன்பப்படுத்துகின்ற இயேசு நானே. யாரை துன்பப்படுத்துறோம்? கிறிஸ்துவின் அன்பு எங்கு இல்லையோ அங்கு கிறிஸ்து இல்லை. இதை திட்டவட்டமா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதனால நமக்குள் இருக்கக்கூடிய, திருச்சபையில் இருக்கக்கூடிய ஈகோயிசம் எல்லாம் விட்டுடணும். நீ பெரியவனா, நான் பெரியவனா இல்லையா? யாரை துன்பப்படுத்துறோம்? கிறிஸ்துவை துன்பப்படுத்தக்கூடிய விசுவாசிகளாக நாம் இருப்போம் என்று சொன்னால் கண்டிப்பாக கிறிஸ்துவின் அன்பு இங்கு இருக்கவே வாய்ப்பில்லை. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு நம்ம போனோம். ஏனென்று சொன்னால், சவுலுக்கு வந்த ஒரு நிலையை நீங்கள் கவனித்தீர்கள் இல்லையா? பல போராட்டங்கள். சவுல் துன்பப்படுத்தினதை காட்டிலும் 10 மடங்கு துன்பத்தை சந்தித்த சவுல் பவுலாக அவர் ஊழியத்தை துவங்கின பொழுது. எனவே இன்றைக்கு இந்த கிறிஸ்துவின் அன்பை தான் நமக்கு கன்சாலிடேட் பண்ணி இன்னைக்கும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவரே, உமது மரணத்தை நினைவு கூறுகிறோம், உம்முடைய உயிர்த்தெழுதலை உம்முடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம், உம்முடைய உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், நீ திரும்பி வர காத்திருக்கிறோம் இல்லையா? Lord, we confess your death, we commemorate your life, we await your coming. இவை எதற்கு நமக்கு பாயிண்டர்ஸ் கொடுக்குதுன்னு சொன்னா, ஒவ்வொரு தடவையும் ஆண்டவரே, இந்த அப்பத்தையும் திராட்சையையும் பெறும்போது நான் சுயத்திற்கு சாகணும் சாமி. I have to die. ஆண்டவரே, இந்த அப்பத்தையும் திராட்சையையும் பெறும்பொழுது I have to resurrect as a new being. ஒரு புதிய மனிதனாக, மனுஷா நான் பிறக்கணும் சாமி. உம்முடைய வருகையின் பொழுது நான் உம்மை எதிர்கொண்டு வருவதற்கு ஆயத்தப்படணும் சாமி. இது ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. ஆண்டவருடைய மரணம், உயிர்ப்பு, வருகையிலே உன்னுடைய மரணம் என்னுடைய மரணம், உன்னுடைய உயிர்ப்பு என்னுடைய உயிர்ப்பு, ஆண்டவருடைய வருகை கட்டப்பட்டிருக்கு. நம்மை விட்டு கடந்து சென்ற அனைத்து மக்களும் ஆண்டவரோடு வருவார்கள் என்று நம்பி வாழுகிறோம் இல்லையா? எனவேதான் இது ஒரு பெரிய சவால். திருச்சபை கிறிஸ்துவின் உடல் என்று சொன்னால், திருச்சபையின் தலைவர் இயேசுவானவர் என்று சொன்னால், நீங்களும் நானும் உறுப்பாக இருக்கிறோம். எப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்துகிறோம் என்பதை நாம் கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
எல்லாம் பேசலாம், பற்பல பாஷைகளை பேசலாம், 24 மணி நேரம் உபவாசம் இருக்கலாம், ஜெபம் பண்ணலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம். ஆனால் சகல விசுவாசமும் உங்ககிட்ட இருக்கலாம், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. சொல்லுங்க, அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றுமில்லை. ஐ எம் நத்திங். எப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகவாதியாக, எப்படிப்பட்ட ஒரு பக்திக்குரியவர்களாக இருந்தாலும் அன்பு எனக்கு, கிறிஸ்துவின் அன்பு இல்லை என்று சொன்னால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் எனக்கு பிரயோஜனமும் இல்லை. அதுக்கு என்ன சொல்றாரு? ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் இருப்பேன். we will be hollow. அதனால we will not be filled with God the Holy Spirit. கடவுளுடைய ஆவியானவரை உள்வாங்கி கடவுளுடைய ஆவியானவருடைய வழி நடத்துதல் பிரகாரம் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொன்னால் அன்பு அடிப்படை. ஆவியின் கனிகள் 9 இல்லையா? அதுல முதல் சொல்லக்கூடியதுங்க அன்பு. இந்த அன்புல இருந்தா 8 பெர்குலேட் ஆகும். ஆவியின் கனியோ சிங்குலர்ல தான் இருக்கும் பைபிள்ல. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் தான் இருக்கும், ஆர்னு இருக்காது. ஏன்னா the fruits of the spirit is love and all other 8 percolates from love. அன்பு இருந்தால்தான் மற்ற 9 இருக்கும். அன்பே இல்லைன்னு சொன்னா மற்ற 8மே இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால நம்முடைய மிக முக்கியமான ஒரு காரியம் அன்பு என்பது கிறிஸ்து நமக்கு காட்டிய ஒரு அன்பு. இந்த அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பாக இருக்க வேண்டும்? மன்னிக்கின்ற ஒரு அன்பாக, பிறருடைய பாதங்களை கழுவுகின்ற ஒரு அன்பாக, பிறரை மதித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அன்பாக நம்முடைய வாழ்வில இருக்குமே என்று சொன்னால் அதுதான் கிறிஸ்து நமக்கு வாழ்ந்து காட்டிய ஒரு அன்பாக நாம் பார்க்கின்றோம். இல்லை என்றால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசிடுகிற கைத்தாளம் போலவும் தான் நாம் இருப்போம். எனவே இந்த அன்பு மாய்மாலமான அன்பாக இருக்க முடியாது. யூதாஸ் இஸ்காரியோத்தை போல. யூதாஸ் இஸ்காரியோத் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ், கணித மேதை, கலப்படமற்ற ஒரு யூதன். இந்த யூதாஸ் இஸ்காரியோத்துடைய வாழ்விலே சாத்தான் புகுந்தான். சாத்தான் புகுந்த உடனேயே அவனுடைய ஹோலிஸ்டிக் பர்சனாலிட்டி மாறுது. நான் இதை 2-3 செமினார்லையும் ரிட்ரீட்லையும் பேசினேன், கத்தீட்ரல் ஆலயத்திலையும் நான் அதை பேசினேன். இந்த அன்பை ஆண்டவர் பேசவில்லை. இருப்பினும் அப்படிப்பட்ட மாய்மாலமான ஒரு சீடன் இயேசுவை காட்டி கொடுத்த பொழுது இயேசு சாமி சிநேகிதனே என்று சொல்லுகிறார். எனவே இந்த மாய்மாலமான ஒரு அன்பு அல்ல. இல்ல, ஒரு தாமஸ் தங்கராஜன் ஒரு பாட்டு இருக்கும், கிறிஸ்தவன் என்று என்னை அழைக்காதே. இல்லையா? ஆலயத்தில் என்னை காணும் பொழுது நான் பக்தன், ஆபீஸ்ல என்னை பார்க்கும்போது நான் எத்தன். எனவே இது ரெட்டிப்பான ஒரு காரியம், ரெட்டிப்பான ஒரு வாழ்வு. 2 எஜமான்களுக்கு பணி செய்யக்கூடிய ஊழியம் அல்ல. சிலுவையின் உபதேசம் இப்படிப்பட்ட மக்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. 1 Corinthians 1:18 பார்க்கிறோம். The message of the cross is folly to those who are perishing, but it is the power of God for those who are being saved. கிறிஸ்துவின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயும் மீட்கப்படுகிற நமக்கு அது கடவுளுடைய பலனுமாய் இருக்கிறது. So this power of God is transmitted to us
This power of God is transmitted to the powerless. வலிமையற்ற மக்களுக்கு இந்த வலிமை கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த அன்பை தான் கடைசி வரையிலும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு அறைகூவலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நான் சொன்னேன், live this, வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு அன்பு. இந்த வாழ்ந்து காட்டக்கூடிய அன்பு பல சவால்களை நமக்கு கொடுக்கிறது. ஏன்னா பழைய உடன்படிக்கை, பழைய ஏற்பாடுன்னு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு பேர் பழைய உடன்படிக்கை. டெஸ்டமெண்ட் என்று சொன்னால் லாட்டின் வேர்டில் டெஸ்டமெண்டம், விச் மீன்ஸ் ஓல்டு கவனன்ட், பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. ரெண்டு பிரிவாக நம்ம பைபிளை பிரிக்கிறோம். ஸோ அப்போ இந்த பழைய உடன்படிக்கை நோவா ஆபிரகாம் காலங்களிலே ஏற்பட்ட ஒன்று. பாவ நிவாரண பலிகளை கொண்டு வந்து பலியிட்டு பாவ விமோசனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. ஏழை மக்கள் ஒரு ஜோடு புறாக்களை வாங்கி வந்து பலியிடக்கூடிய ஒரு சூழமைவு. இந்த பழைய உடன்படிக்கை இனிமேல் விலங்குகள், புறாக்கள் அல்ல. இனிமேல் இந்த பழைய உடன்படிக்கை அல்ல, பழைய ஆன்மீகம் அல்ல, பழைய போதனை அல்ல. ஆனால் பழைய போதனைகள், ஆன்மீகம் எல்லாம் முடிஞ்சு இப்போ புதிய உடன்படிக்கை என்ன? the love of Christ through the cross. அதை எனாக்ட் பண்ணி காமிச்சிடுறார், the last supper. அதுதான் நம்ம இன்னுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த உடல் உதிரம் என்பது வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொன்னால் புதிய உடன்படிக்கைக்குரியவர்களாக நாம் மாற அழைக்கப்படுகிறோம். கடவுளுடைய உடன்படிக்கை விடுதலை தரக்கூடிய கடவுளுக்கும் வாழ்விழந்த மக்களுக்கும் ஏற்படக்கூடிய உடன்படிக்கை. எனவே இந்த உடன்படிக்கை தான் இப்பொழுதும் புதிய உடன்படிக்கையாக நாம் ஒவ்வொரு திருவிருந்து வழிபாட்டிலும் கிறிஸ்துவின் அன்பை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். We celebrate the love of Christ to all the Eucharistic services. அப்ப இந்த பழைய உடன்படிக்கை இனிமேல் அல்ல, புதிய உடன்படிக்கை. நம்ம எல்லாம் புதிய உடன்படிக்கையாளர்களாக கிறிஸ்துவின் மரணம், உயிர்ப்பு, வருகையிலே பங்கு பெறக்கூடிய விசுவாசிகளாக நாம் இருக்கிறோம். அதனால அவர் வருமளவும், அதாங்க வசனம் அழகாக, கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். சப்போ திஸ் ஆல், இதெல்லாமே நமக்கு இட்ஸ் a time to pause and reflect and retrospect where we stand. Where are we heading towards? What is our objective? சும்மா வாழணும் வாழாதீங்க யாரும். You should have a goal in your life. You should have an objective in your life. நீங்க எல்லாம் வரலாறா மாறணும். You have to become an history. ஏதோ வாழ்ந்தோம், உண்டோம், மரித்தோம் என்பது வாழ்க்கை அல்ல. ஆண்டவர் ஒரு ரிஃபார்மிஸ்ட், he is a revolutionist, social activist. இல்லை, எல்லாம் தாண்டி தான். பட் எங்கேயுமே அவர் தன்னை ஸ்பிரிச்சுவலிஸ்டாக காமிச்சிக்கவே இல்லை. போதனை தான் ஃபுல்லாக, எங்கெங்கே போதனை. வாப்பா என்னை ஏற்றுக்கோன்னு எங்கேயும் கம்பல் பண்ணல. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, அவ்வளோதான். ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால் ஆப்ஷன் கொடுக்குறார், வரியா வா. ஆனால் வர்றதா இருந்தால் நீ இந்த மேண்டட்டரி சிலுவை எடுத்துக்கோ, என்னை பின்பற்று, இல்லைன்னா அப்படியே போயிடு. இல்லையா 9:23 பார்க்கும்போது. அப்போ இந்த சிலுவையின் பயணம் நம்ம எங்கே கொண்டு போகுது? நம்ம எல்லாரும் வந்து we are journeying towards the cross. அதை மறந்துடாதீங்க இல்லையா? we are all journeying towards the cross. இந்த ஜேர்னியில் போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும். உன்னை காரி துப்புவாங்க, உன்னை அசிங்கமாக பேசுவாங்க, உன்னை பற்றி அசிங்கமாக மெசேஜ் போடுவாங்க, உன்னை பற்றி சோஷியல் மீடியாவில் அசிங்கமாக சர்க்குலேட் பண்ணுவாங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் சொல்கிறேன், ஒரு துளி கூட பயப்படாதீங்க, எதை குறிச்சும் பயப்படாதீங்க. பிகாஸ் நமக்கு களமே போராட்ட களம் தான். நமக்கு சிலுவை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடமே அதுதாங்க. இயேசுசாமி எல்லாவற்றையும் கடந்து வந்தவர்.
ஸோ அப்போ இதை குறித்தெல்லாம் எப்பொழுதுமே எதற்கும் அஞ்சாதீர்கள். அதே நேரத்தில் நம்மளும் ரொம்ப சரியானவர்களாக இருப்பது அவசியம். நம்ம எப்பொழுதுமே சரியான ஒரு பாதையிலே செல்வது மிக மிக அவசியம். கிறிஸ்துவானவர் மீது எந்த குற்றச்சாட்டுக்களுமே யாரும் சொல்ல முடியாது. பிசாசுன்னாங்க, அவர் பெயல்செபூன்னு சொன்னாங்க, இவன் தச்சனுடைய மகன் அல்லவா என்று சொன்னாங்க. எதையுமே காதில் வாங்கி he was focused on the cross. சிலுவையை நோக்கிய பயணத்திலே அவர் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தார். டிஸ்ட்ராக்ஷன்ஸ், டைவர்ஷன்ஸ், டிஸ்டர்பன்சஸ் வந்தாலும் he was focused on the cross. அன்பிற்குரிய திருச்சபையினரே, ஆயர் பெருமக்களே, நிறுவன தலைவர்களே, where is our focus? Do we focus the Christ on the cross, the crucified Lord on the cross, or do we get distracted by the petty issues and concerns? சிலுவை நமக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக அது நமக்கு காணப்படுகிறது. இந்த சிலுவையை நோக்கிய பயணத்திலே, இந்த சிலுவையை நோக்கிய பாதையிலே நம்ம போவதற்கு தைரியம் அவசியம். இந்த தைரியம் இல்லை என்று சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியாது? சிலுவையை நோக்கிய பயணத்தையும் பயணிக்க முடியாது, கிறிஸ்துவின் அன்பையும் வெளிப்படுத்தவே முடியாது. ஸோ அப்போ இந்த அன்பு நமக்கு ரொம்ப மிக முக்கியம். சீடர்கள் தான் இருந்தாங்க. பேதுரு மறுதலித்தார், அவ்வளவு கூடவே போய்கிட்டு இருந்தார். பட் மறுதலித்த பேதுரு, காட்டி கொடுத்த யூதாஸ் கூடவே இருந்தாங்க. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்த உடனே ஆபத்தை கண்டு விழுந்து போன பேதுரு, காசை கண்டு விழுந்து போன யூதாஸ். ஸோ அவருடைய அன்பு டைவர்ட் ஆகும் பொழுது, வேற ஒரு நிலைகளுக்குள் செல்லுகின்ற பொழுது விழுந்து போகக்கூடிய சீடர்களாக இருக்கிறார்கள். If we are not focused on the cross of Christ, if we are not focused on the crucified Lord on the Christ, we will be a victim to satanic influences. அப்புறம் நம்ம யாருமே நம்மளை காப்பாற்றவே முடியாது. ஸோ நம்முடைய ஜேர்னியில் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்போ இந்த சிலுவை எனக்கு சொல்லக்கூடிய பாடங்கள் இதுதான். இந்த சிலுவையை குறித்து மட்டுமே நம்ம பாடுறோம் இல்லையா? விந்தை கிறிஸ்து இயேசுநாதா உந்தன் சிலுவை என் மேன்மை. இதை தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது. நம்ம வாழ்க்கையே சிலுவை வாழ்க்கை, நம்முடைய பாதையே சிலுவை பயணம். இதிலும் கூட கிறிஸ்துவின் அன்பை மட்டுமே நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பது மிக அவசியம். எனவே இந்த தெய்வீக அன்பை வாழ்ந்து காட்டுவது கடினம், பேசுவது ரொம்ப சுலபம். ஆனால் இந்த தெய்வீக அன்பை நாம் வாழ்ந்து காட்டுவோமே என்று சொன்னால் நமக்கு எதிரிகளும் இருக்க முடியாது, நம்ம யாரையும் பகைக்கவும் முடியாது. நம்ம சபிக்கிறவரை ஆசீர்வதிக்கக்கூடிய தைரியம் நமக்கு கிடைக்கும். நம்மை நிந்தித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஜெபம் பண்ணக்கூடிய தைரியம் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ரொம்ப தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பகைவர்களை சிநேகிக்கின்ற தைரியம் கிடைக்கும். இது எல்லாம் சுற்றி எங்கே வரும்னா கிறிஸ்துவின் அன்பிலே மட்டும்தான் இருக்கும். எனவே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய புதிய போதனை அதுதான். பகைவர்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. உங்களை சபிப்பாங்க, ஒரு கை மண் எடுத்து நம்மளை சபிப்பாங்க, அதுக்கு நம்ம 2 கை மண் தேட வேண்டாம். நீ நல்லா இருப்பான்னு சொல்லக்கூடிய தைரியம் தான் கிறிஸ்துவின் அன்பு. சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நிந்திக்கிறவர்கள் அழிந்து போக வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே அவங்க மனசுல பேசும் சாமி இல்லையா? திஸ் இஸ் வாட் இஸ் கிரைஸ்ட் லவ். இல்லைன்னா ஒரு சிலுவையிலிருந்து சொல்லியிருக்க முடியாது. ஆண்டவரே அவர்களை மன்னியும், செய்வது இன்னதென்று அறியாமலையா செஞ்சாங்க. It was perfectly planned. இங்கே இந்த கவர்னர்கிட்ட கூட்டு போனோம், இங்கேருந்து இங்கே கூட்டு போனோம், இங்கேருந்து அங்கே கூட்டு போனோம், சிலுவையில் அறையணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவர்கள் தாங்கள் செய்வது என்னவென்று அறியாதிருக்கிறார்களே. So this is what is a transcending love of Christ. This is what is transcending love of, எல்லாவற்றையும் கடந்த ஒரு அன்பு, எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு அன்பு. எனவே இந்த அன்பை தான் நாம் இந்த லெந்து நாட்களிலே, தவ நாட்களிலே, தபசு நாட்களிலே, நோன்பு நாட்களிலே வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறைகூவலை பெறுகிறோம். எனவே அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே,
நம்முடைய வாழ்விலும் கூட இந்த கிறிஸ்துவின் அன்பு மட்டும்தான் நமக்கு ஃபோக்கஸ்டாக நம்முடைய ஆன்மீக வாழ்விலே மிக மிக முக்கியமானதாக இருத்தல் அவசியம் என்பதை மறுபடியும் நான் வலியுறுத்துகின்றேன். ஒரே சரீரத்தின் அவயவங்கள், ஒரே சரீரத்தின் உறுப்புக்கள். எனவே எல்லா நிலைகளிலும் இந்த அன்பு தான் மேலோங்கி இருக்கட்டும். நம்ம வாழ்க்கையில் இந்த அன்பு தான் நம்முடைய வாழ்விலே ஒரு கிறிஸ்தவ சாரமாக இருத்தல் மிக மிக அவசியம். குடும்பம், திருச்சபை, சமுதாயம். இங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுதும் அதான் சொல்கிறாரு இல்லையா? நீங்கள் பாவிகளாக இருந்த பட்சத்திலே அந்த அன்பு பரிபூர்ணமாக பூரணமாக கொடுக்கப்பட்டது. இலவசமாக பெற்ற அன்பை இலவசமாக நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். ஃப்ரீலி ரிசீவ்ட், ஃப்ரீலி டு ஷேர் ஆர் டு கிவ் என்கின்ற அந்த நிலையிலே இந்த கிறிஸ்தவ அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் இப்படிப்பட்ட சிலுவையை குறித்ததான போதனையை நாம் உள்வாங்கி உலகத்திற்குள் செல்லுகின்ற பொழுது நாம் மாறுபட்டவர்களாக, நாம் எப்பொழுதும் ஆண்டவரை தரித்து கொள்ளக்கூடியவர்களாக, விட்டுவிட வேண்டிய காரியங்கள், நாம் தரித்து கொள்ள வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த திருமறை வசனங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.